அனைத்து டைலர்ஸ் நம்மளுக்கு வணக்கம். இந்த மிஷினில் என்ன ப்ராப்ளம்ன்றத நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா மிஷினை நான் ஆன் பண்ணிட்டேன். E6ன்ற ப்ராப்ளம் வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெடலை வந்து டைட்டாக இருக்குது. அதாவது கீழே அழுத்துனீங்கன்னா டைட்டாக இருக்குது, இல்லை ஸ்டெக் ஆகி நிற்கும். இது மாதிரி ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அதுக்கு என்ன பண்ணலான்றத நம்ம பார்க்க போகிறோம். அதில் E6க்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒயர் வந்து கட் ஆகிட்டு இருக்கு. எலியோ ஏதோ கடிச்சிட்டு இருக்க போகிறது டேப் அடித்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம இப்போ பெடல் கண்ட்ரோல் டைட் இருக்கிறத வந்து நம்ம இப்போ ஃப்ரீ பண்ணுறதுக்கான அந்த வேலையை பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெடல் அந்த கண்ட்ரோல் கம்பியை வந்து எல்லாம் கட்டிடலாம். இப்போ எல்லாத்தையும் கட்டினோடனே இப்போ பெடல் கண்ட்ரோலில் இருக்கிற அந்த எவ்வளோ டைட் இருக்குன்றத பாருங்கள். இப்போ பார்த்துங்களா, ஸ்டெக் ஆகிக்கு ஐத்து விட்டு அப்படியே நிற்கிது பாருங்கள். அது மாதிரி நிற்கக்கூடாது. அவ்வளோ டைட் இருந்துச்சுன்னா உங்களால் அந்த கண்ட்ரோலில் வராது. உங்களுக்கு அழுத்தினீங்கன்னா அப்படியே வேகமாக போகும் மிஷினு. இது மாதிரி ப்ராப்ளம் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கண்ட்ரோலரை கட்டிட்டு பாக்ஸை கட்டியாச்சு. அந்த பாக்ஸில் இருக்கிற 3 ஸ்க்ரூ கட்டுறோம். அந்த பாக்ஸு 3 ஸ்க்ரூ கட்டினா தான் உள்ள என்ன ப்ராப்ளம்ன்றத நம்ம பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் புஷ்ஷில் வந்து ஷாஃப்ட் வந்து ஆயில் இல்லாமல் ஃபுல்லாமே செட் ஆகி போச்சு. அதில் அந்த காரணத்திலாம் இது வந்து டைட்டாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாத்தையும் கழட்ட போகிறோம். அது எப்படி கழட்டுறதுன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ நம்ம வந்து ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரூ கலங்கி வச்சு அந்த ஸ்க்ரூவை வந்து நல்லா லூஸ் பண்ணணும். அதை லூஸ் பண்ணிவிட்டு இல்லை உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்சாருக்கு ஒரு மேக்னெட் இது இருக்கும். அதையும் வந்து லூஸ் பண்ணி எடுத்துனீங்கன்னா லூஸ் பண்ணிவிட்டு மேலே இழுத்தீங்கன்னா வந்துடும். ஒரு மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும், ஒரு மிஷினில் டைட்டாக இருக்கும். அதனால் அதை கட்டும் போது பார்த்து கட்டுங்க. இதில் ஃப்ரீயாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட்டி வச்சுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாஃப்ட்டில் உள்ள லாக் வாஷரை வந்து கட்டியாச்சு. இப்போ நான் தட்டி கட்டுற மாதிரி நீங்கள் தட்டி கட்டாதீங்க. எனக்கு எதனாவது பழுப்பு மாதிரி எதனா வச்சு கட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வச்சுருக்கேன் பாருங்க, அது மாதிரி பழுப்பு எதை மாதிரி வச்சு கட்டுங்க. ஏன்னா இது ஃபுல்லாக செட் ஆனதுனால நம்ம தட்டி கட்டுற மாதிரி ஆகிடுது. கட்டும் போது இந்த மாதிரி பஞ்சு வச்சு கட்டுங்க. அப்போ தான் வந்து கட்டுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிடும். எப்படி கேட்டது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபுல்லாக கட்டிட்டோம். இன்னொரு பக்கம் உள்ள லாக் வாஷரையும் நம்ம கட்டுறோம். கட்டி அந்த வாஷர்லாம் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க எப்போவுமே. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராஸில் இருக்கிற புஷ்ஷில் அடிப்படாத அளவுக்கு அந்த ஷாஃப்ட்டை வந்து நம்ம தட்டி கட்டணும். ஓகேங்களா? நீங்கள் அந்த பிராஸில் இருக்கிற அந்த புஷ்ஷை வந்து ரொம்ப தட்டி இதுவாக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஷாஃப்ட்டு வந்து உள்ளே போகாது. அப்புறம் வேஸ்ட்டாக தான் ஆகிடும். அப்புறம் அந்த ஷாஃப்ட்டுக்கு நம்ம செட்டாக மாற்றுற மாதிரி ஆகிடும். அது சரியாக கிடைக்கிறதில்ல. ஒரு சில இடத்துல கிடைக்கிது, ஒரு சில இடத்துல கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து செட்டாக தான் மாற்றுற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து என்ன பண்ணுறீங்க, பார்த்து கட்டுங்க. நம்ம கட்டும் போது எல்லாத்தையுமே வந்து பத்திரமா எடுத்து வைங்க. ஏன்னா எல்லாத்தையும் என்ன மிஸ் ஆகி போச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறீங்க, பத்திரமா எடுத்து வைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம எல்லாத்தையுமே கட்டி பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட்டில் வந்து துரு பிடிச்சி போச்சு. ஆயில் இல்லாமல் துரு பிடிச்சதுனால ஸ்டெக்காகி இருக்குது. இப்போ எம்ரி ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சிடும். துரு பிடிச்ச இடத்துல வந்து நல்லா தேய்ச்சிட்டு அதை நல்லா தொடச்சி ஆயில் போட்டு நம்ம திரும்ப வந்து அந்த புஷ்ஷில் மாட்டணும். அந்த புஷ்ஷை வந்து முதல்ல க்ளீன் பண்ணுங்க. எப்போவுமே வந்து உள்ளே வந்து டஸ்ட்டு இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், சும்மா ஒரு ஆயில் விட்டுட்டு நல்லா ஒரு துணியை உள்ளே விட்டு நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்தீங்கன்னா ஃப்ரீ ஆகிடும். உள்ளே இருக்கிற அந்த டஸ்ட்லாம் ஓரளவுக்கு வெளியில் வந்துடும். அப்படி வரலன்னா எம்ரி ஷீட்டோ இல்லை அப்படி இல்லைன்னா இது போல் ஃபைல், ரவுண்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா சும்மா லைட்டாக வச்சு தேய்ங்க. ரொம்பலாம் தேய்க்கக்கூடாது. சும்மா லைட்டாக வச்சு தேய்ச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த டஸ்ட்டு ஓரளவுக்கு வெளியில் ஆகிடும். இப்போ பாரு, நம்ம ஆயில் போட்டு அந்த ஷாஃப்ட்டை வந்து
ஃப்ரீ பண்ணிட்டோம். நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம கைட்டனை அந்த பாக்ஸ்லேயே திரும்ப அந்த புஷ்ஷை அடிச்சிடும். அந்த புஷ்ஷை அடிக்கும்போது ஈக்குவலாக வச்சு அடிக்கணும். வெளிப்பக்கமும் உள்பக்கமும் ஒரே அளவாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாக் வாஷர் கரெக்டாக உட்காரும் வாஷர் போட்டு மாட்டும் போது. அதனால் அதை பார்த்து பொறுமையாக பண்ணுங்க. அதுமாதிரி இதை அடிக்கும் போது நான் வந்து சின்ன சுற்றி வச்சதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை வர கொஞ்சம் நீங்கள் பார்த்து அடிங்க. ஓகேங்களா? இப்போ ஓரளவு நம்ம கரெக்டாக இது பண்ணியாச்சு. அடிச்சு டைட்டாக அடிச்சாச்சு. அதை இப்போ ஷாஃப்ட்டு போட்டோன்னா ஃப்ரீயாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் பொருள் எப்படி கழட்டினீங்களோ அதே மாதிரி கரெக்டாக மாட்டுங்க. நீங்கள் மாற்றி கழட்டி மாட்டினீங்கன்னா உங்களுக்கு தான் டேமேஜ் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் வேலையும் உங்களுக்கு அதிகமாகும். அதனால் வந்து பார்த்து கழட்டுங்க. இல்லை எப்படி இப்போ கழட்டிங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கம் வாஷர் போட்டு லாக் வாஷர் போட்டாச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் அதே போல் வாஷர் போட்டு லாக் வாஷர் மாட்டுறோம். மாட்டிட்டு எப்போவுமே வந்து லாக் வாஷர் மாட்டிட்டு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக ஒரு தட்டுங்க. ஒரு சும்மா லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா இன்னும் ஃப்ரீ ஆயிரும். நீங்கள் அதையே அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக அது மாதிரி தெரியும். லாக் வாஷர் மாட்டிட்டு லைட்டாக வந்து ஒரு தட்டிட்டிங்கன்னா இன்னும் ஃப்ரீயாக இருக்கும் நல்லா. ஓகேங்களா? நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெடல் ராடு மாட்டுறதுக்கான அந்த மாட்டுறோம். இப்போ மாட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் எப்படி இது பாருங்கள். ஷாஃப்ட்டில் இருக்கிற ஷேப்பும் இதை மாட்டுற மேலே அந்த அதில் இருக்கிற ஷேப்பும் ஒரே மாதிரியாக இருக்கும். அது போல் வச்சு மாட்டினா தான் உங்களுக்கு கரெக்டாக மாட்ட முடியும். நீங்கள் மாற்றி வச்சு மாட்டினீங்கன்னா மாட்ட முடியாது, கஷ்டமாயிடும். அப்போ கரெக்டாக வச்சு மாட்டுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓரளவு வச்சு தட்டி டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணி அதை நல்லா ஃப்ரீ பண்ணியாச்சு. ஆயில் போட்டு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இப்போ அந்த ஸ்க்ரூவும் ஆயில் போட்டு ஸ்க்ரூவும் டைட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங்கு மாட்டணும். ஸ்ப்ரிங்கு வந்து கரெக்டாக மாட்டுங்க. நான் எப்படி மாட்டணும் அதே போல் ஸ்ப்ரிங்கு மாட்டுங்க. ஸ்ப்ரிங்கு மாட்டும் போது உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் டெம்பர் ஃபஸ்ட்டில் போட்டேன் டெம்பரும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த பக்கம் போட்டேன் இன்னும் கொஞ்சம் டெம்பர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டெம்பர் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு மெரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதிலே போட்டுக்கோங்க. அதை இழுத்து மாட்டிட்டு ஸ்ப்ரிங்குக்கெலாம் ஆயில் விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்சாருக்கான மேக்னெட். இதை வந்து ரொம்ப அழுத்தக்கூடாது. ஓரளவுக்கு சென்சார் அந்த மேக்னெட் வந்து சென்சாரில் படாத அளவுக்கு ஓரளவுக்கு கேப் இருக்கணும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு கேப் வச்சு கரெக்டாக டைட் பண்ணுங்க. ரொம்ப டைட் வைக்காதீங்க, சும்மா லைட் டைட் வச்சுக்கங்க. ஏன்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக சும்மா லைட்டாக டைட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எடுத்து மாட்டியாச்சு இந்த கண்ட்ரோல் பாக்ஸை. என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் பாக்ஸில் ஒயர் எடுத்து மேலே மிஷினில் சொருவிட்டு மிஷினை ஆன் பண்ணுவேன். மிஷினை ஆன் பண்ண உடனே மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த பெடல் கம்பியை வந்து இப்போயே ஃபிட் பண்ணிக்கினேன். ஏன்னா திரும்ப கரெக்டாக இருக்குன்ற நம்பிக்கையில் நான் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த கம்பியை ஃபிட் பண்ணுறப்போ ஒரு முறை செக் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம கரெக்டாக சென்டரை இது வச்சு கரெக்டாக ரொம்ப ஹைட் இல்லாமல் ரொம்ப லோவும் இல்லாமல் நம்ம வச்சு டைட் பண்ணிட்டோம். டைட் பண்ணும்போது திட்டமாக டைட் வைங்க, ஃபுல் டைட் வைக்க தேவை. ஓகேங்களா? இப்போ அதை பாருங்க மாட்டிட்டு மிஷினை ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இப்போ தான் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வேகம் வரல. அதனால் கொஞ்சம் லைட்டாக முன்னே நகர்த்தி வச்சு இது பண்ணணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து ஊசி அப் அண்ட் டவுன் ஆகுதான்றது செக் பண்ணுங்கள். இதில் வந்து ப்ரோக்ராம் மாறி இருக்கிறதுனால ஊசி அப் அண்ட் டவுன் ஆகலை. அந்த நீடில் பொசிஷன் பட்டனில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆனால் நீடில் பொசிஷன் பெடலை வந்து பேக்கில் ஏற்றலாம். பேக்கில் ஏற்றினா வந்து ஊசி மேலே தூக்கணும்.
அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக தானே செக் பண்ணிங்க. அந்த மேக்னெட் வந்து லைட்டாக முன்ன பின்ன நவுத்தி வச்சு டைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம கரெக்டாக வச்சு டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரியாக இருக்குது. நல்லா மிஷின் நல்லா வேகமாக மூவ் ஆகுது. இப்போ நம்ம அந்த பாக்ஸ் எடுத்து ஃபிட் பண்ணிடலாம். இது போல் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.